Taste the Daily. இரவு பகல் பாராமல் உழைக்கும் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் குடிமராமத்து திட்டம், மும்முனை மின்சாரம் உள்ளிட்ட அரிய திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய புரட்சி தமிழர், அதிமுக ஆட்சியில் 95% நிறைவடைந்த தலைவாசல் கால்நடை பூங்காவை திட்டமிட்டு திமுக அரசு கிடப்பில் போட்டதாகவும் குற்றம் சாட்டினார். ஆனால் விவசாயிகள் இரவு பகல் எதுவும் பார முடியாது, வெயில் மழை பொருட்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான பணி. அந்த பணி செய்கின்ற மக்களுக்கு முழுமையாக அரசாங்கத்திலிருந்து உதவி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றினோம். அதோட விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் பம்பு செட்டை இயக்க வேணும். இரவில் இன்னைக்கு போய் விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்ச முடியாது, காலம் மாறிவிட்டது. விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் மாண்புக அம்மா இருக்கின்ற பொழுது 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் அம்மா அவர்கள் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இருந்தது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை. பல விவசாயிகள் அதில் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அதோட புயல், வெள்ளம், வறட்சி, இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அதையெல்லாம் என்னிடத்தில் சுட்டிக்காட்டி விவசாய சங்க பிரதிநிதிகள் என்னை சந்தித்து விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு 12,100 கோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம். இதையே ஒரு 45 லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய கறவை பசுக்களை நம்முடைய விவசாயிகளுக்கு ஆராய்ச்சி மூலியமாக உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் தலைவாஸ் கூட்டுரோட்டில் சுமார் 1050 ஏக்கரில் 1000 கோடியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்காவை கொண்டு வந்து அதை கட்டி கிட்டத்தட்ட 95% பணி முடிஞ்சது. எஞ்சிது 5% இருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இன்று வரை அவர்கள் பயன்பாட்டு கொண்டு வரல. நான் முறையாக அவரிடத்தில் பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி முறையில் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தில் போன ஆண்டு திறந்தாங்க, அப்படியே விட்டுட்டாங்க.